இதனடா வாழைக்காய் பொடிங்கிற மாமி ஏதோ கதையெல்லாம் விட்றே அப்படிங்காதீங்கோ. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தா, நேயர் விருப்பம், அதனால இதை பண்றேன் நான். அவங்க யூஎஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க வாழைக்காய் பொடி பண்ணி காமிங்கோன்னு, அதனால இது வந்து அவங்களுக்கு பண்றேன். கருப்பு உளுந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், பட் கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதானே தவிர்த்து அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உடம்புக்கு நல்லதுதான். எப்போ பார்த்தாலும் வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி, வாழைக்காய் வதக்கல், வாழைக்காய் கோலா உருண்டை இப்படியே பண்ணுறோமே, இந்த வாழைக்காய் பொடி பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அது. மேடம் நான் வாழைக்காய் சுட்டேன் மேடம், ஆனால் அது வெந்ததா இல்லையான்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? அதை ஒரு கத்தி எடுத்து லேசாக குத்துங்க. குத்தினா அது நல்லா ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியில் வரும். எங்கள்கிட்ட கேஸ் அடுப்பு இல்லை, இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதில் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். அதுக்கு மேலே விட்டோன்னா குழஞ்சி போயிடும், நல்லா வராது. எங்கள் ஊரில் நேந்திரங்காய் தான் கிடைக்கும், நாட்டுக்காய் கிடைக்காது, நான் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேந்திரங்காயிலையும் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா துபாய் மாதிரி இடத்துலலாம் நேந்திரங்காய் தான் கிடைக்கும், நாட்டுக்காய் கிடைக்காது. ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாரதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா வாழைக்காய் பொடி. இதனடா வாழைக்காய் பொடிங்கிற மாமி ஏதோ கதையெல்லாம் விட்றே அப்படிங்காதீங்கோ. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது சாத்துக்கு தொட்டுக்கவும் நல்லா இருக்கும், பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. இது எப்படி பண்ணணும்னா, இதுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் என்னெல்லாம் சொல்றேன். வாழைக்காய் பொடி தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 1, வரமிளகாய் 2, உளுத்தம் பருப்பு 4 ஸ்பூன், புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் சிறிதளவு. இப்போ இந்த வாழைக்காயை என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆக்சுவலி கேஸ் அடுப்பில் சுட்டாதான் இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள்கிட்ட கேஸ் அடுப்பு இல்லை, இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதில் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். அதுக்கு மேலே விட்டோன்னா குழஞ்சி போயிடும், நல்லா வராது. ஒரு விசில் விட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கும். அதை சுட்டுட்டு தண்ணியில் போட்டுடுங்க. போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி பண்ணணுங்கிறத ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம உளுத்தம் பருப்பை வறுத்துக்கணும். சொன்னேன் இல்லையா, 4 ஸ்பூன் உளுத்தம் பருப்புன்னு. 4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 மிளகா வத்தல் போட்டு இதை வறுக்கணும். இது நல்லா செவக்க வறுக்கணும். இது கருப்பு உளுந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், பட் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர்த்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உடம்புக்கு நல்லது தான். கருப்பு உளுந்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணினா போதும். இது வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தா, நேயர் விருப்பம், அதனால இதை பண்ணுறேன் நான். அவங்க யூஎஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க வாழைக்காய் பொடி பண்ணி காமிங்கோன்னு, அதனால இது வந்து அவங்களுக்கு பண்ணுறேன். அடுத்தடுத்த எபிசோட்ல நேயர்கள் கேட்டதெல்லாம் நான் வரிசையா பண்ணி காமிக்கிறேன். இது இண்டக்ஷன் ஸ்டவ்ங்கிறதுனால கொஞ்சம் ஹீட் ஆக லேட் ஆகுது. உங்களுக்கு இதே கேஸ் ஸ்டவ்னா நிமிஷமா ஆயிடும். நல்ல செவக்க வறுக்கணும், நல்ல வாசனை வரணும். எப்போ பார்த்தாலும் வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி, வாழைக்காய் வதக்கல், வாழைக்காய் கோலா உருண்டை இப்படியே பண்ணுறோமே, இந்த வாழைக்காய் பொடி பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது இதை சாத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம், நீங்கள் சாம்பார் சாதம் ரசஞ்சாத்துக்கு தொட்டுண்டும் சாப்பிடலாம். இது இதை நீங்கள் வறுக்கிறதுக்குள்ள அந்த சுட்ட வாழைக்காய் ஆறிடும். அது அப்புறம் நம்ம உரிச்சுக்கலாம். மேடம் நான் வாழைக்காய் சுட்டேன் மேடம், ஆனால் அது வெந்ததா இல்லையான்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா?
அதை ஒரு கத்தி எடுத்து லேசாக குத்துங்க. குத்தினா அது நல்லா ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியில் வரும். அப்படி வந்தேன்னா அது வெந்து விடுத்துன்னு அர்த்தம். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், குக்கரில் வச்சு வேக விடுறீங்க, ஸ்டீம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நிறையா நாழி ஸ்டீம் பண்ணக்கூடாது. அது கரெக்டாக ஒரு விசில் இல்லை விசிலே போடாமல் வெறும்னா ஸ்டீம் மாத்திரம் பண்ணி எடுங்கோ. அதை குத்தி பாருங்கோ, அது வெந்து விடுத்துன்னா அதை எடுத்துடுங்கோ. ஏன்னா குழஞ்சு விடுத்துனா நீங்கள் இந்த பொடி போட்டால் அதோட டேஸ்ட் வராது. அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் நேந்திரங்காய் தான் கிடைக்கும், நாட்டுக்காய் கிடைக்காது, நான் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேந்திரங்காயிலையும் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். அது கொஞ்சம் சுடுறதுக்கோ இல்லை வேகிறதுக்கோ கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி நாட்டுக்காய் தான் பெஸ்ட்டு. நாட்டுக்காய் கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? நேந்திரங்காயில் தான் பண்ணணும். ஏன்னா துபாய் மாதிரி இடத்துலலாம் நேந்திரங்காய் தான் கிடைக்கும், நாட்டுக்காய் கிடைக்காது. நான் அங்கேயும் இருந்திருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் இது கேட்டா சரி பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்கு தான் இதை இன்னைக்கு பண்றேன் நான். இப்ப நல்லா வறுபட்டுருத்து. இதை இந்த பொடியை சாத்துல கலந்துட்டீங்கன்னா அதுக்கு ஏர்வையா இருக்கிறது மோர் குழம்பு இல்ல டாங்கர்மா பச்சடி. அது ரெண்டும் ஏர்வையா இருக்கும். அதுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு வறுக்கணும், இந்த அளவுக்கு வறுக்கணும். அது இப்போ இதோட ஒரு சிட்டிகை புளி அதையும் இதுல போட்டு சூடு பண்ணணும். புளிய வறுக்கணும்னா தேவையில்லை, சும்மா அது கொஞ்ச நாழி அப்படி பண்ணினா அது ஈஸியா பொடிக்க வரும். அதுக்கோசரம் தான் அந்த புளிய வறுக்க சொல்றேன். அடுத்தது இதை இப்ப போய் மிக்சியில பொடிச்சுன்னு வரலாமா? நம்ம மிக்சியில இப்படிதான் அரைக்கணும், கொரப்பா நல்ல பொடியா அரைச்சிடக்கூடாது. இப்படி இருக்கணும். அது இப்படி அரைச்சு எடுத்துன்னு இருந்தாச்சு. இப்ப நம்ம வாழைக்காயை தோலை உரிச்சு காமிக்கிறேன் பாருங்கோ. நல்லா வெந்தெடுத்துனா இப்படி தோல் ஈஸியா உரிக்க வரும். உங்களுக்கு இந்த மாதிரி உரிக்க வரும் தோல். நான் நல்லா உரிச்சு விடணும். வேகாட்டினா தோல் உரிக்க வராது. ஸோ அது ஒரு இண்டிகேஷன் வெந்ததா வேகலையா அப்படிங்கிறதுக்கு. சரியா? இது நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சின்னு வந்திருக்கோம். அதுக்கு வேணுங்கிற சால்ட் போட்டிருக்கோம். என்ன ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் வேண்டி இருக்கும். அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கணும். இது இப்ப உரிச்சது இப்படி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்து அதுல வச்சு துருவுவோம். இப்படி நீங்க இப்போ நல்லா வேக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னு கேட்டேன்னா உங்களுக்கு மசிஞ்சு போயிடும். இந்த மாதிரி துருவ வராது. துருவி இருந்தா தான் அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா இருக்கும். கரெக்டா பதமா வெந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி அழகா துருவறதுக்கும் வந்திருக்கு. துருவினதும் குழையல, வெந்ததும் நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. சரியா? இதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பொடியை போட்டு கலக்க போறோம். நீங்க இதை பார்த்துண்டு கூட கலந்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு உப்பு காரம் கம்மியா வேணும்பாங்க, அவங்க பார்த்துண்டு கூட இதை கலந்துக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? டு அவாய்ட் தட் நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மலி இந்த மாதிரி கலந்துட்டு அதுல கடுகு உளுத்தம்பருப்பு, ஏன்னா என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் நறுக்குன்னு கடிப்படணும் பாரு, அதனால அதுல கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டி இதை போட்டு இப்படி வதக்கி வைப்பேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு. ஸோ அப்படியும் பண்ணலாம். நான் உங்களுக்கு அப்படியும் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி பண்ணேன்னு சொன்னேன். அது வெறும்னா அப்படியே கூட நீங்க கலந்துக்கலாம். ஆனா இது மாதிரி பண்ணீங்கன்னா ட்ரை ஆகாம இருக்கும். அதுக்கோசரம் நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அது கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு தாளிக்கிற உளுத்தம்பருப்பு, அப்புறம் பெருங்காயம். இதுல தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கணும். கடுகு வெடிச்ச உடனே இந்த உளுத்தம்பருப்பும் போட்டு வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எப்படி போடணும்.
உளுத்தம்பருப்பு செமந்து கொடுத்து கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் பெருங்காயம் அப்படி போட்டுட்டு இந்த நம்ம பொடி கலந்து வச்சோம் இல்லையா வாழைக்காவோட, அதை போடணும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா ஈவினிங் ஆனால் கூட அது ட்ரை ஆகாமல் இருக்கும், இல்லாட்டி ட்ரை ஆகிடும். அதுக்கோசரம் தான் இந்த தாளிக்கிறத பண்ணுறேனே தவிர்த்து அதர்வைஸ் இதுக்கு தாளிக்கணுங்கிறது நாட் நெசசரி. இது அப்படியே சாப்பிட்லாம், இது சாத்தில் சாப்பிட்லாம், இதில் வேணால் சாப்பிட்லாம். இந்த வாழைக்காய் பொடி வந்து நீங்கள் மோர்க்குழம்போடு சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா மிளகா வந்து 2க்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டால் போதும். இதில் உளுந்து இருக்குது அண்டு வாழைக்காய் இருக்குது, அதனால இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ குழந்தைகளுக்கு பிடிக்கும். இதை தயவு செஞ்சு பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாரதா சந்திரசேகர். வாழைக்காய் பொடி செய்முறை. முதலில் வாழைக்காயை நெருப்பில் வாட்டி தண்ணீரில் போட்டுவிட வேண்டும். பிறகு அடுப்பை பற்ற வைத்து கடாய் சூடானதும் அதில் 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் ஆகியவற்றை எண்ணெய் விடாமல் ஒன்றாக போட்டு பொன்னிறமாகும் வரை வறுப்பது மட்டுமின்றி அதனுடன் புளியையும் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக் கொள்ளவும். இப்பொழுது வறுத்த பொருட்கள் 3ஐயும் சூடு ஆறியதும் மிக்சியில் போட்டு அதனுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகர பதத்திற்கு அரைத்து கொள்ளவும். இதனைத் தொடர்ந்து நெருப்பில் வாட்டி எடுக்கப்பட்ட வாழைக்காயை தோலை உரித்து கிரேட்டரில் துருவி எடுத்துக்கொள்ளவும். துருவி எடுக்கப்பட்ட வாழைக்காயில் அரைத்து வைக்கப்பட்டுள்ள உளுத்தம் பருப்பு பொடியை தேவையான அளவில் எடுத்து தூவி கடாயில் வைத்து சூடாக்கவும். இறுதியாக வாழைக்காய் பொடியின் சுவையை கூட்ட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, உடைத்த உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை ஆகியவற்றை போட்டு தாளித்து கொட்டினால் சுவையான வாழைக்காய் பொடி ரெடி.